நாங்க நாங்க போன முகாம்ல எந்த விதமான முறையீடும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க போன நேரத்தில் கிடைக்க இல்லை. இப்ப என்னன்னா உணவுன்ற நாங்க சாதாரணமாக முகாமில் இருக்கிறவங்களுக்கு 3 தினமும் தொடர்ச்சியான உணவு வழங்குறதுன்றது உறுதிப்படுத்தி இருக்கிறோம். நாங்க ஒரு விசேடமானதான ஒரு விசேடமாகவே நான் பரிசோதனை குழுக்கள் நாங்க அனுப்பி அது மூலமாக நாங்க பார்த்தினாங்க. ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமாக எனக்கு உண்மையில அறிக்கை செய்யப்படல. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சில குறைபாடு இருந்தால் சில தாமதம் ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்தில். அதனால உடனடியாக அந்த பாதை தடைகள் மற்ற இதுகள் வந்தபடினால உண்மையில ஒரு தாமதம் ஏற்பட்டது தவிர மற்றபடி இப்படியான குற்றச்சாட்டுகள் என்ன பொறுத்தவரை கிடைக்கிறதா சொல்லுவோம். இந்த குறைபாடுகளுக்கு நாங்க ஏற்கனவே விரிக்கிற உரிப்புக்காக மற்றது உண்மையில வயது கூடிய நபர்களுக்காக உடனடியாகவே பெட்ஷீட்டுகள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மற்றது இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக நாங்கள் இப்பொழுது கம்பெனிகள் அதாவது பிளாங்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குது. சில இடங்களுக்கு எல்லா இடங்களுக்கு நாங்கள் உடனடியாக கொடுக்க முடியாத தன்மை இருக்குது. வர வரத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். குளிர்கள் இருந்து அவங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக நாங்கள் முன்னேற்றம் செய்திருக்கிறோம். ஆனால் உண்மையில கடந்த 2-3 நாட்களாக இருந்த கடுமையான குளிர் உண்மையிலாக இப்பொழுது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. திருவிழைகளுக்கு போதிய பிரதேச செயலாளர் மூலமாக பிரதேச செயலாளர்களாக வழங்கப்பட்டிருக்குது. இப்ப கடந்த 2-3-4 நாட்கள் இருந்து தொடர்ச்சியாகவே சின்ன மகளுக்குரிய பார்மா மற்றும் அங்கர் போன்ற பார்மாக்கள் லைக்டோஜன் போன்றவைகள் வழங்கப்பட்டது.